Hi friends. பார்த்தீங்கன்னா கலக்கா காலையில் வந்து கலக்கா உருவுறாங்க. கலக்கா எங்கம்மா கொள்ளையிலேருந்து பிடின்னு வந்ததா? எங்கப்பா வச்சு சாப்பிட்றதுக்கா? செடி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கலக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிச்சு அதுக்கப்புறம் வந்து கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு சாப்பிட்றது தான். அம்மே அம்தியாராம்மே வேணுமா நாம்பளாவது பிச்சு போடணும். ஒன்று பிச்சு போடு. அது எந்த இது பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா இது களிமண்ணில் வாழ்கிறது தான். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா செம்மண்ணில் வரும். என்னப்பா வச்சுட்டிங்களா? சரி காமிச்சிட்டேன். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா செம்மண்ணில் வந்து போடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா களிமண் மட்டும்தான். நம்மளுக்கு செம்மண் செவ்வாறு களிமண் தான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து களிமண் தான். களிமண் பூமியில் விளைஞ்சது தான் அது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கொல்லையிலேருந்து பார்த்திங்கன்னா புடின்னு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஆயணும். ஆஞ்சிட்டு மண் இல்லாமல் சுத்தமாக கழுவிடணும். ஏமா கொஞ்சம் தான் பிடிக்கணும் வந்துங்க. இன்னும் விளைச்சலே வரல. இன்னும் கொஞ்சம் விளைச்சல் வரணும். இன்னும் விளைச்சல் வரல. கலக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். விளைச்சல் வந்தால் நல்லா காய்க்கு இது கொட்டக்குதே இல்லையா உள்ள நல்லா காய் திரண்டு வரணுன்ற. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் ஆயிரா. சாமி ஆஞ்சிட்டிங்களா? காட்டிடுங்க. ஆஞ்சிட்டு சுத்தமாக எடுங்க. அதில் விடக்கூடாது. அலுவலாம் என்ன போயிடல. கலக்கெல்லாம் அலுவலாம் வராது. கொல்லையிலேருந்து பிடின்னு வந்து எப்படி வந்துட்டு போய் எல்லாமே எடுத்துகிட்டு போடுங்க. இப்போ இந்த தலையை நம்ம பண்ணுறத ஆடு சாப்பிடும். ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த தலை யூஸ் ஆயிரும். புரிஞ்சிட்டியா? சரி வை. வை. ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகிடும். நல்லா சாப்பிட்டுக்கோ. பச்சை பசேன்னு தாங்க இது. ஒரு சில இடத்துல காஞ்சி போய் இது பண்ணுறாங்களே இந்த தலையவே. அது விளைச்சல் வந்துடுச்சு. அது இப்போ ஆட்டு மாடு சாப்பிட்டு தானே அது காஞ்சி போனது. எங்க நீ போடுங்க செடியெலாம் காமி. இல்லை கரெக்டாக தான் பண்ணுறேன். புட்டு தான் ஒரே ஒரு புட்டு தான் விட்டுக்கிறேன் தானே. போய் பால் கொஞ்சம் எடுத்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா களிமண் தான். கலர் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. கலக்காயோட கலர் பார்த்தாவே தெரியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்கும். செம்மண்ணில் பார்த்தீங்கன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா செவப்பாக வரும். டேஸ்ட் ஆனால் இது வருமா? செம்மண் இது வருமா இது வருமா டேஸ்ட்டு? ரெண்டுமேவா? அதாவது கலக்காய் நல்லா பெருசாக வரும், இது சின்னதாக வரும். அதுதான். ஆனால் அதோடு இதுதான் டேஸ்ட் நினைக்கிறேன். சரி 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 சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடி வந்து நம்ம பிடின்னு வந்தோங்க. கிட்டத்தட்ட வரும் இது 50 செடிக்கு மேலே தான் வரும். இவ்வளோ செடி எடுத்து பாருங்கள், இங்கே கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆஞ்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி கலக்கா கூட வராது. ஒரு கிலோ கணக்கு பார்த்தா ஒரு 1/4 கிலோ வருமா? ஒரு 1/2 கிலோ வரும். இவ்வளோ தான் மொத்தமே கலக்கா. ஆனால் பார்க்கறது பார்த்தீங்கன்னா செடி மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். காய் வந்து இது வந்து ஒழுங்காக வரல. இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து சின்ன வீடியோ தான் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் போலீங்களா? சரி, ஸ்கூல் போலீங்களா நீங்கள்? ஏன்பா 2 days லீவா? தம்பி எங்க தூங்குறானா? சரி, நீங்கள் இப்போ பிரிச்சிட்டிங்களா? வா வா வாப்பா. அவ்வளோதான், ஆஞ்சி முடிச்சாச்சு கலக்காய். பாருங்கள் இவ்வளோ செடி இருக்குது. அது உங்கள் வீடியோவில் பார்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கலக்காய் பாருங்கள், மொத்தமே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. எங்கள் கை பாருங்கள், டோட்டலி பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. கை அளவுக்குள்ளார தான் இருக்குது. எங்க நம்ம அப்புறமேட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் நம்ம. சரியா? இன்னும் மண்ணெல்லாம் இருக்குது. படிச்சிரு. வராது, காஞ்சி மண்ணாக இருந்தால் வரும். இது ஈரமண்ணாக இருக்கிறதுனால வராது. வாபா, அம்மாவா? அம்மா இருக்கிறாவா? வாசாமே.